திரு குமார் சார், இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மீது தேர்தல் காலங்களில் 110 முறை மதவெறுப்பை அவர் பேசினார் என்று அவர் மீது சர்வதேச நாளிதழ்கள் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒன்று, அவர் தொடர்ந்து பேசினார், இஸ்லாமியர்களை பற்றி பேசினார், இது ஒரு பக்கம். இரண்டாவதாக தற்போது பேசுகிறத பேச்சில் திரு வில்சன் அவர்கள் சொல்கிறார், அரசியல் ரீதியாக பேசுவதை விட்டு போட்டு வஞ்சவர்கள், நேர்மையற்றவர்கள், இது போன்ற பேச்சுக்கள் தேவையற்றது. மூன்றாவது, நாக்பூரில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் 2-3 வாரங்களுக்கு முன்னால் பேசிய திரு மோகன் பாகவத், கடவுள் என்பது நம்மை கூறிக்கொள்ளக்கூடாது, அமைதியாக இருப்பதால் சிலர் மின்னலை போன்று பிரகாசிக்க வேண்டும், அவர்கள் அமைதியாக இருக்கலாம், மின்னல் வெட்டும் ஆனால் சில நேரத்தில் இருளாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான தாக்குதலையும் நடத்தியிருக்கிறார். கடந்த 10 வருஷத்தில் மோடி அவர்கள் இருந்த ஒரு உற்சாகமான பேச்சுக்கள் தற்போது சற்று குறைந்திருக்கிறதா? நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? இந்த பேச்சில் அவர் எதனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்? ஒரு பிரதமர், அவருக்கு வயது 74, இப்போது. ஆமாம், 74 வயது. 74. அவர் என்னைக்காவது உடம்புக்கு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டதில்லை. அது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் கொடுத்த அருள். அதான் நம்முடைய தோழர் சொல்வது போது வேற மாதிரி சொல்லுவார் அவர், உடல் பலம். அது பிரதமர் பதவியில் இருக்கிறவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எத்தனை மூளை தலையில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா ஒரு வார்த்தை தடுமாறிட்டா அது ஸ்க்ரோலில் ஓடிட்டு இருக்கும், உலகம் புறம் ஓடுங்கிறதுலாம் நமக்கு நம்மளே விவாதத்தில் கலந்துக்கிறோம். ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது டங்கு ஸ்லிப் ஆகிட்டு. நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் விவாதத்திலேயோ கேட்ட கேள்விகளோ பதிலளிக்கவில்லை. நான் வரேன். இப்போ வில்சன் சொல்லும்போது என் மனசாட்சி என்ன சொன்ன மாதிரி எனக்கு பட்டுது. ஏன்னா நானும் அது இந்த விவாதத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் அதை யோசித்தேன். ஆனால் அந்த அமெரிக்காவில் ராகுல் காந்திகிட்ட கேட்கும் பொழுது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை அவர் பேசினார். அதில் என்ன எதுன்னா, இடஒதுக்கீடை பற்றி சொல்லும் போதே அதையும் சேர்த்து பேசிடுறாங்க. அப்படி பேசும் பொழுது அதில் என்ன இருக்குன்னா, என்ன தொக்கி நிற்குதுன்னு என்று சொன்னால், 2013 இந்த காங்கிரஸ் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதை வெளியிட்டாங்களா? ஏன் வெளியிடலை. அதை இவங்க ஏன் வெளியிடலைன்னு இவங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்குறாங்க. இடஒதுக்கீடை பற்றி பேசுகிற இதை ஆரம்பிக்கிறாங்க, இதை எப்போ எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க, நீ எடுத்தே ஏன் வெளியிடலை அப்படிங்கிற கேள்வியை கேட்காததுனால அவங்க இதில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு பிரதமர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாமே தவிர, மற்றபடி இடஒதுக்கீடு விவகாரத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அது காங்கிரஸில் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கம் நிறைவேற்றினது. எல்லா மாநிலங்களும் அது அடிஷனலாக சேர்த்தாங்க, போனாங்க, வந்தாங்க, இதெல்லாம் நடைமுறை. அவர் அதை சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸை பற்றி, காங்கிரஸில் இருந்த தலைவர்கள்லாம் உன்னதமான 1885 மும்பையில் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் எப்படி அதை பயணித்தது, அப்புறம் அதில் மிதவாதம் தீவிரவாதம் எப்படி வந்தது, அதில் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. காந்தியோட இருந்த காலத்தில் காந்திக்கு முன்னே இருந்தவங்க, காந்திக்கு பின்னால் இருந்தவங்க, வினோபாவேலேருந்து ஆச்சாரியா கிருபலானி வரைக்கும், ஜெயபிரகாஷ் நாராயணன், சுபாஷ் சந்திர போஸ், எவ்வளோ பெரிய தலைவர்கள், உலகம் போற்றத்தக்க தலைவர்கள், மதன் மோகன் மாளவியா, திலகர், எல்லாருமே அதில் இருந்திருக்காங்க. இருந்த கட்சி காங்கிரஸ். அன்னைக்கு தேவை சுதந்திரம், இந்தியாவுக்கு விடுதலை அடைந்தால் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வைத்துக்கொண்டு நாடு முழுக்க மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஃபாரத்தில் போராடினாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது வேறு வடிவம் எடுத்து அது நமக்கு 47 சுதந்திரம் கிடைத்தது. 2வது உலக யுத்தம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதில் வெளிநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய அதிபர் வின்ஸ்டன் சர்ச்சில் போன்றவர்கள் உட்கார்ந்து பேசி எடுத்த முடிவு வரலாற்றை சமகாலத்தில் நான் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி எடுத்த முடிவின் பிரதிபலிப்பாக இந்தியாவுக்கும் பல நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைச்சது. இலங்கைக்கு எந்த காந்தி போராடினார்? இலங்கைக்கு ஏன் சுதந்திரம் கிடைச்சது? நம்ம நாட்டில் போராட்டம்னு சொல்றோம் இல்லையா? இலங்கையில் ஒரு காந்தியும் போராட்டம் நடத்தல, ஆனால் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆகையினால சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் கவர்மெண்ட் வந்தது. போராட்டம் இலங்கையில் நடந்தது. காந்தியை போன்ற ஒரு மகத்தான தலைவர் இல்லை என்கிறீர்கள்? இல்ல அந்த மாதிரி 1952 முதல் அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 1952 அங்கே ஒரு அரசாங்கம், நம்ம நாட்டில் ஒரு அரசாங்கம், முதல் அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே ஊழல், முந்திரா ஸ்கேண்டல், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பி.சி. சேத்தி,
லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகும் சொல்லுது. இல்ல, அவ்வளவு பேர் மேல இப்போ இந்த தலைவர்கள் 47கள் 52ல உள்ளலாம் இன்னைக்கு இல்ல, போயிட்டாங்க. இப்போ பிரதமர் அவர்கள் வஞ்சகர்கள் என்றும் நேர்மையற்றவர்கள் என்றும் இந்த சமகாலத்தில் எதுக்கு சொல்ல பேச வர- என்ன அதுதான் நோக்கம்? அத மட்டும் தான் டாபிக். அதாவது காங்கிரஸ் உடைய ஓல்டு கேரக்டர் எப்படி இருந்தது, பழைய கேரக்டர் ஆரம்பத்திலிருந்து சுதந்திரம் வந்த காலத்துல முதல்ல எப்படி இருந்தது, பின்னால எப்படி அது மாறிட்டுது, அதன் விளைவாக தான் அதுக்கு மக்களிடம் செல்வாக்கை இழந்து விட்டது அப்படிங்கறத அடிப்படையா சொல்றார். உங்கள்கிட்ட கேட்குறேன், நாடு சுதந்திரம் அடைஞ்சி சுதந்திரப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு, 75 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியா இன்னைக்கு சர்வதேசத்தில் புகழ்ச்சி மிக்க நாடா இல்லையா? ஆமா, இன்னைக்கு சர்வதேசத்தோடு இன்னைக்கு காலையில் நம்முடைய ராஜ்நாத் சிங் சொல்றாரு 50,000 கோடிக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ 21,000 கோடிக்கு ஆயுதங்களை பண்ணியிருக்கோம். அதில் சர்ச்சைக்குரிய டெல்லவிக்கும் நம்ம தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய கருத்து, அது ஓடட்டு. இது 10 வருஷத்தில் வந்த வளர்ச்சியா, 65, 66, 67 வருடங்கள்ல வந்து வளர்ச்சியா? நல்லா சொல்லுங்க. காங்கிரஸ் வஞ்சகர்கள், நேர்மையற்றவர்கள், ஊழல்வாதிகள், மோசமானவர்கள் என்றால் 65 வருஷத்துல வந்த வளர்ச்சியா, 10 வருஷத்துல வந்த வளர்ச்சியா? காங்கிரஸ்ங்கிற கட்சியை நான் குறை சொல்லலை. காங்கிரஸ்ல தலைவர்கள் அந்த நல்லவர்களும் இருந்திருக்காங்க, இந்த மாதிரிப்பட்ட ஊழலில் சம்பந்தப்பட்ட தலைவர்களும் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க, ரொம்ப பேர் இருந்துட்டாங்க. காங்கிரஸ் அப்படி பண்ணினதுனால தான் கம்யூனிஸ்ட் ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் தானே 1959. நான் அதை சொல்லல. இல்ல ஒரு கட்சிக்கு கேரக்டர், அதோட மக்கள்கிட்ட ரேங்க் குறைஞ்சி வந்ததுக்கு காரணம் வேணும் இல்லையா? சரி, மக்கள்கிட்ட நான் என்ன இவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இல்ல. நீங்க காங்கிரஸ் 67 வருஷம் செஞ்சது, தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை கலந்தது, நம்பூதிரிபாடுடைய ஆட்சியை கலந்தது, பாஸ்கர் ராவ் கொண்டு வச்சு என்டி ராமா தூக்குனா, இப்படி நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. எமர்ஜென்சி கொண்டு வந்து அது விடல. இப்போ நீங்கள் இல்லை, சாரி, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழல்வாதிகளும் இப்பொழுது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்போ யார் மேல கேஸ் வந்து சார்? ரைட், ஹிமந்த் பிஸ்வா சர்மா மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை அன்றைய தேர்தல் களத்தில் ஆசாமில் பிரதமர் மோடி அவர்கள் பேசினார். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய முகமே அவர்தான். சிவராஜ் சிங் சவுகான் மேல இருக்கிறது, எடியூரப்பாவின் மீது இருக்கிறது, ரமேஷ் போக்ரியால் மீது இருக்கிறது, அப்புறமா தாக்கரே மீது இருக்கிறது, புஜ்பால் மீது இருக்கிறது, நாராயணன் மேல இருக்கிறது, அஜித் பவார், அவ்வளவு பேரும் பிஜேபியில தானே இருக்காங்க. சார் இது கேளுங்க சார், எல்லாருமே கேஸ் போடுறதுக்கு, அரசாங்கம் கேஸ் போடுறதுங்கிறது அரசாங்கத்து கூட சேர்ந்துட்டதுனால கேஸ் போடுறதுனால அதனால இவர் தவறுகளெல்லாம் மறைச்சிட்டாங்கிறதெல்லாம் நம்ம கட்டடம் கட்டக்கூடாது. அப்படி சரி, நான் என்ன சொல்ல வரேன், கேஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஒரு ஊழல் பண்ணுனா யார் வேணாலும் கேஸ் போடலாம். பிரபுல் பட்டேல் மேல இருக்கு, யார் மேல வேணாலும் யாரும் கேஸ் போடலாம் சார். எல்லாம் சாய்ஸ் இஸ் ஓபன். ரெட்டி பிரதர்ஸ் மேல இருக்கு, யார் மேல யாரும் போடலாம். இன்னை வரைக்கும் ஒருத்தர் போடும். இவ்வளவு பிச்சு பிசுறோம், பிரிச்சு மேயறமே, பிரதமரை பத்தி பேசுறோம், பிஜேபியை பற்றி பேசுகிறோம், ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறோம், சனாதனத்தை பற்றி பேசுகிறோம். மோசம், மொத்தமே மோசம், நாடே மோசம், நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத சுத்தமாக மறைச்சிட்டு இவ்வளோ பேசுகிறோம். ஏன் கேஸ் போடக்கூடாது? எதற்கு கேஸ் போடக்கூடாது? நான் பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவா பேசல, இல்ல நான் நடுநிலையோட பேசுறேன். அப்படிதான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பாஜக செய்தி தொடர்பாளர் எனக்கு நாடு தான் முக்கியம், பப்ளிக்கிட்ட பேசுறேன், கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட நான் பேசுறேன், அந்த உணர்வுல நான் பேசுறேன். நான் சொல்லுவது இவ்வளவு குற்றங்கள் நீங்க சொல்லினீர்கள் அல்லவா, இது இருந்தா அவன் மேல கேஸ் போடுங்க. யாரா இருந்தாலும் பிரதமரால தலையிட மாட்டார் உள்ள. ஐயா, 70,000 கோடி மேல இவர் நம்ம அஜித் பவார் மீது மறுநாள் குற்றச்சாட்டை சொல்றாங்க, மறுபடியும் அவரை சேர்றாங்க, எல்லாம் ரிசைன் பண்றாங்க, மறுபடியும் அவரை கூப்பிடுறாங்க, மறுபடியும் துணை பெருமா அவரை. அப்போ நான் உங்க மீது என்ன பார்வை வரும்? பிஜேபி மீது என்ன பார்வை வரும்? பிரதமர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி பவன்ல உட்கார்ந்து அவர் வேலையை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் தெரியாது. இருங்க, வெளியே இன்னார் மேலே ஊழல்னு வரும். உங்கள் பத்திரிகைகள், நியூஸ் மீடியாக்கள் வந்து அதை வெளியே பப்ளிஷ் பண்ணோம், அதை பற்றி நோண்டுவாங்க, பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், விசாரணை நடக்கும். விசாரணை நடந்து முடிவில் அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு இங்கே எத்தனை வழக்குகள் ஆதாரம் இல்லைன்னு தள்ளுபடியாக இருக்கிறது. ஆதாரம் இல்லை, அது இல்லை, என்கொயரி பண்ணணும், அதில் சரியாக இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துன்னா அது கேஸ் போயிடும், அவ்வளோதான். அப்போ அதுக்கு மேலே யார்ட்டையாவது ஆதாரம் இருந்தால் கொடுத்து கேஸை நடத்தணுமே தவிர இப்படி தான் நடக்கிறது. இப்படி இந்த நிலையில் இருக்கிறவங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? காங்கிரஸ் கட்சியிலும் ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள், பலர் மீதும் வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றத்தை விசாரணைக்கு பத்திரிகையில் வந்ததுனால ஒருத்தர் குற்றவாளின்னு முடிவு பண்ணி நீ என் கட்சிக்கு வராதான்னு சொல்ல முடியுமா சார்? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு நெறியாளர். ஒருத்தர் மேலே குற்றம், இப்போ என் மேலே குற்றம்னு வைங்க, என் மேலே குற்றம் சாட்டு வெளியே வந்திருக்கு, என்னை போலீஸ் எல்லாம் தேடுது வைக்குது, பிறகு கடைசியில் என்னை விசாரிக்காங்க, என் மேலே நான் எல்லாம் கொடுங்க சார், நான் கிளீனாக இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்கள் பார்ட்டியில் வந்து சேரக்கூடாதா? கன்விக்ஷன் ஆனால் தான் சொல்லணுங்கிறீங்க. அதான சட்டம் தானே சொல்றது. சட்டம் சார், இப்போ செந்தில் பாலாஜி மேல இன்னைக்கு ஒரு சம்பவம், இதே தொடர்புள்ள சம்பவம். செந்தில் பாலாஜியை பத்தி இன்னைக்கு தியாகி போல. சரி, நான் கேட்கிறேன் ஒரு நிமிஷம். செந்தில் பாலாஜி மிகப்பெரிய குற்றவாளியாக 2017 விழுப்புரம் மீட்டிங்ல பேசுற திரு ஸ்டாலின், நான் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜியை உள்ள பிடிச்சு போடுவேன்னு இன்னைக்கு சொல்றாரு காலையில. ஐயோ,
உள்ளமெல்லாம் பரிதவிக்கின்றது, எமர்ஜென்சியை விட கொடுமை என்ன பேசுறீங்க? மீடியா தானே சார் ஆதரிக்கிறது, இத மீடியா ஆதரிக்கிறது. கேட்கணுமே, மீடியா ஆதரிக்கல, மீடியால செய்தி கொடுக்கணும்ல. மீடியாக்கள் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் சார். நீங்க தானே சார் கேஸ் போட்டீங்க, நீங்க தானே கேஸ் போட்டீங்க. என்னுடைய சகோதரர் வருகிறாரு, ஆமா நீங்க தான் கேஸ் போட்டீங்க, நீங்க தான் கேஸ் போட்டு நீங்க தான் வரவேற்கிறீங்க. இது என்ன நியாயம்னு கேட்கணும். கேளுங்க. இது ஒரு கேள்விய, நியாயமான கேள்விய, மக்களுக்கான கேள்விய இதை கேளுங்க. இப்படிதான் கேட்கணும், இப்படி கேட்கணும். இன்னைக்கு அவர் தியாகியா மக்கள்கிட்ட தில்லுமுள்ளு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட நியாயத்தையும் தர்மத்தையும் அழிச்சிட்டு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எப்படி கட்டடம் கட்டுதுங்கிறது இன்னைக்கு செந்தில் பாலாஜி விடுதலைக்காக பல தலைவர்கள், பல அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பேட்டி கொடுக்கிற பேட்டி என்னை மனதை ரொம்ப பாதிக்க செய்தது. அதாவது ஒரு தேசபக்தராக கண்டிப்பாக அப்படிதானே. ஆமா. ஜம்மு காஷ்மீரை பற்றி சொன்னாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இப்போ இத்தனை வருஷம் அந்த 10 ஆண்டுகள் கழிச்சு தேர்தல் நடந்திருக்கிறது. முதல் கட்டத்தில் 54% நினைக்கிறேன், ரெண்டாவது 47% போல் ஆயிருக்கிறது. இது நம்ம ஊர்லேயே 54% போனாலும் உண்டு. நம்ம ஊரில் நார்மலாக இருக்கிற இப்போ என்ன 55 தானே ஆகுது. ஆமாம். அப்போது காஷ்மீரில் அது நடந்திருக்குன்னா அது பெரிய ஆர்வத்தோட மக்கள் வந்து எந்த தயக்கம் இல்லாமல் வாக்களித்திருக்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஜம்மு காஷ்மீரை இப்போ போய் பார்க்கணும். இப்போ ஜம்மு காஷ்மீரை பற்றி இப்போ அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களும் இப்போ போய் பார்க்கணும். ஜம்மு காஷ்மீரில் கட்டுமானங்கள் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிற பார்த்தா தேனும் பாலும் ஓடுகிறா. இப்போதைக்கு இல்லை, தேனும் பாலும் ஓடும் சார். நீங்கள் எங்கே அதாவது அவர் சொன்னார், இப்போ தேனும் பாலும் ஓடுதுன்னா தேனும் வளர்ச்சி இல்லை, அமைதி இல்லை. நான் செழிப்பை சொல்கிறேன். அதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும்னா அங்கே தொழிற்சாலைகள் வரணும், நிறுவனங்கள் வரணும், அங்கே வரணும். படிப்புக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கணும். வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காதனாலே வேலையற்ற இளைஞர்களை வந்து கல்லை எடுத்து எறிகிறதுக்கும் அதுக்கும் தீவிரவாத குழுக்கள் பயன்படுத்துகிறது. இது அத்தனையும் புரிந்து கொண்டு அத்தனைக்கும் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அதுக்கப்புறம் சொத்து அங்கே என்ன சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து என்பது ஷேக் அப்துல்லாவால் கொண்டு வரப்பட்டது. ஷேக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, பரூக் அப்துல்லாவுடைய தந்தை ஷேக் அப்துல்லாவால் தான் காஷ்மீர் சீரழிந்தது. அதுக்கு நேரு அதை அனுபவித்தார். அன்னைக்கு நேருக்கு கெடுதல் பண்ணி நேரு இறந்ததுக்கு காரணமே, நேரு இறந்ததுக்கு உடனடி காரணம் ஒன்று ஷேக் அப்துல்லா, இன்னொன்று சுயன்லாய். 2 பேரும் முதுகுல குத்துனதுனால தான் நேரு அன்றைக்கு இறந்தார். தன் சகோதரர் வேலுச்சாமி மறுக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். வரலாறு படித்தவர். ஆகையினால அந்த விஷயங்கள் எல்லாம் வரலாறு. ஆக அதை தாண்டி தான் அந்த ஆர்டிகல் 370 அம்பேத்கர் விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு கொடுக்கப்பட்டது. ஆக இப்படி நிறைய கதைகள் இருக்கு. அதை பேசுறதுக்கு நேரம் இல்ல. பட் அதை சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால